Hi friends, welcome to JP's Crafts and Creations. இன்னைக்கு நான் வந்து செம்பருத்தியை வந்து தண்ணீரில் எப்படி பதியம் பண்ணி புதுசாக ஒரு செடியை உருவாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செம்பருத்தி பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அதிலேருந்து எப்படி நம்ம புது செடியை உருவாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன். இது நான் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக்குங்க. ரொம்ப ஈஸி. எல்லா செடிகளும் இந்த அளவுக்கு பண்ணலாம். நாட்டு செம்பருத்தி வகைகள் வந்து ஈஸியாகவே இந்த மாதிரி மெத்தடில் நல்லாவே வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து இந்த சாதாரண சிகப்பு நாட்டு செம்பருத்தி இருக்கு இல்லையா, அதோட கிளைகள் எடுத்திருக்கேன். நான் இந்த மாதிரி சைஸை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 பக்கமும் நல்லா கட் பண்ணிக்கோங்க. எது மேலே எது கீழே அப்படிங்கிறதுக்கு அடையாளம் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கனமான கட்டைகளை எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து செடி வந்து தழைக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு இதில் பண்ணது தான் இந்த செடி. பாருங்கள், இப்போ தான் தழைத்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கண்ணாடி மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு உள்ளே என்ன இருக்குதுன்னு. இதில் வந்து கொஞ்சம் நார்மல் நம்ம குழாய் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 2-3 கிராம்பு இருக்கு இல்லையா, அந்த கிராம்பு வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். கிராம்பு வந்து உங்களுக்கு வேர் பிடிக்கிறதுக்கு ரொம்ப உதவுதுங்க. அதனால் ஈஸியாகவே வந்து வேர் பிடிக்கும். 3 நாளைக்கு ஒரு முறை வந்து இது தண்ணி வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். செடி அசைக்காமல் தண்ணியை மட்டும் கூட்டிட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம கிளைகளை வந்து போட்டுக்கலாம். ஒரு இதுக்கு வந்து ஒரு 4-5 கிளைகள் நம்ம வந்து போடலாம். இப்போ பாருங்கள், இதை நான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுக்குள்ளே வந்து நம்ம தண்ணி நல்லா முங்குற அளவுக்கு வைங்க. பாருங்கள், இப்போ அரைவாசி தண்ணி தான் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் அதில் வந்து தண்ணி ஊற்றிக்கிறேன். நான் அப்போ தான் உங்களுக்கு வேர் வந்து மேலே வரைக்கும் நல்லா பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு வாரம் வந்து நம்ம வச்சுருக்கும் போதே உங்களுக்கு நல்லாவே அந்த வேர் புள்ளிகளை வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு வெள்ளை வெள்ளையாக அங்கங்கே வந்து புள்ளியாக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் தண்டில். இப்போ பாருங்கள், ஒரு வாரம் கழித்து நான் உங்களுக்கு காமிக்கிறது. இது எப்படி வந்து லேசாக தளிர் விட்டுருக்கு, புள்ளியாக வந்து வேர்கள் ஆரம்பிச்சிருக்கு. பாருங்கள், ரொம்ப அழகாக வந்து வெள்ளை வெள்ளையாக வந்து வேர் ஆரம்பிக்குது. இதுதான் வந்து நம்ம மண்ணில் வைக்கும்போது நம்மளுக்கு வேராக வளர ஆரம்பிக்குது. இப்போ பாருங்கள், இது ஒரு 15 நாள் to 20 நாளுக்கான க்ரோத். இது நான் 2 இதில் வச்சுருக்கேன். நான் எவ்வளோ அழகாக வந்து வேர் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். சிலது வந்து நல்லாவே நீட்டாக வேர் விட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் செடியை வந்து வைக்கலாம் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துட்டேன். இப்போ நீங்கள் இதை அப்படியே வந்து மண்ணில் நட்டுத்துக்கு வெயிலில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பட்டு போயிடுங்க. இதை வந்து நம்ம இதிலிருந்து கொஞ்சம் லூஸான மண்ணில் வந்து திரும்ப வந்து பாட் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் நாள் நிழலில் வச்சு நல்லா வந்து தழுத்து வந்து செடி வந்து நல்லா தழுத்து வரும்போது தான் நம்ம கொண்டு போய் இதை மேலே வெயிலில் வைக்கணும். முதல்ல வெயிலில் வச்சிங்கன்னா இந்த வேர் வந்து தாங்காது. இந்த நீரில் இருக்கிற வேர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர் கிடையாது. இது வந்து இன்னும் மண்ணில் வந்து வேர் வச்சு நம்மளுக்கு செடி வந்தால் தான் நம்ம வந்து செடி வந்து தழைக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். இதில் நான் வந்து முக்கால்வாசி கொக்கோபீட் இல்லைன்னா நீங்கள் மணலும் மண்ணும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நிறைய கொக்கோபீட் எடுத்திருக்கேன். கொக்கோபீட் வந்து மணலை வந்து நல்லா சாஃப்டாக வைக்கும். அதனால் உங்களுக்கு வேர் வந்து ஈஸியாக பரவ உதவும். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஓட்டை போட்டுக்கோங்க. அதில் வந்து இந்த மண் கலவையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட கொக்கோபீட் இல்லை அப்படின்னா நிறைய ஆற்று மணல் சேர்த்துக்கோங்க. அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து இந்த மாதிரி தண்டை பத்திரமாக எடுத்து இந்த மாதிரி சென்டரில் வச்சு சுற்றி வந்து மண் போட்டுக்கோங்க.
இதை நேரடியாக நீங்கள் வெயிலில் வைக்காதீங்க, நிழல்லையே நம்ம பால்கனிலேயே கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதம் நம்ம இதை வச்சு மெயின்டைன் பண்ணணும். இதிலேருந்து நல்லா தளிர் திரும்ப செடி கிளைகள் விட ஆரம்பிக்கும் போது தான் நம்ம இதை மேலே எடுத்துகிட்டு போய் வேறு ஒரு பாட்டில் வைக்கணும். அது வரைக்கும் இதில் வேர் பிடிக்கிறது பார்த்துக்கணும். நம்ம இந்த மாதிரி ஒரு நல்ல டிரான்ஸ்பரண்ட் கண்டெய்னர்லேயே வைங்க, அப்போ தான் உங்களுக்கு வேர் பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறத ஈஸியாக பார்த்துக்கலாம். நம்ம இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு மாதம் நம்ம நிழல்லே வச்சு மெயின்டைன் பண்ணணும். மெயின்டைன் பண்ணதுக்கப்புறம் தான் இது புதுச்செடியாக வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நிறையா ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.